வந்து ரொம்ப ஆர்வமா அனைத்து ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களும் மாநில கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் அதே போல நகர கழகத்துடைய செயலாளர்களும் பேரூராட்சி கழக செயலாளர் ரொட்டீனா என்னை பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்னிடத்துல அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க சில கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இவ்வளவுதானே ஒரே இதுல நீங்க பத்திரிகையாளர்கள் இப்படி திரண்டு வந்து என்னிடத்துல பேட்டி எடுக்கிற அளவுக்கு எந்த நிகழ்வும் இல்லை. இல்ல அது என்ன நம்ம கட்சி அலுவலகம் அது பெருந்தன்மையா ஒப்படைச்சிருக்கோம். அது ஒண்ணு அது நீங்க தான் இல்லைங்க. இது ப்ளீஸ் இது ஆலோசனை இல்லைங்க. இல்ல அதான் இதான் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஏங்க இப்ப இல்ல ஒரு இப்பங்க நான் வந்து விஜயபாஸ்கர் ஒரு இளம் வயதுல 26 வயதுல சட்டமன்ற உறுப்பினரா ஆனேன். தமிழகத்திலே ஒரு இளமையான வயதுல நான் சட்டமன்ற உறுப்பினர். உங்களுக்கே தெரியும் 2001 சட்டமன்ற உறுப்பினராகி 5 முறை நான் தேர்தல்கள் நின்று 5 முறையும் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறேன். இந்த முறை 62,073 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறேன். எப்போதுமே இயக்க நண்பர்களை ஒன்றிய கழக நேரச்சிலர்களை நான் வந்து என்னுடைய நட்பா உறவா இந்த மக்களை நான் வந்து அப்படிதான் நான் வந்து எல்லாரோடையும் பழகிட்டு இருக்கிறேன். 4-5 நாட்களுக்கு பிறகு புதுக்கோட்டைக்கு இன்னைக்கு வர்றப்ப எல்லாரும் வந்து ரொம்ப ஆர்வமா வந்து என்னை பார்க்க வர்றாங்க. இது எப்போது எங்களுக்கான பாண்டிங்க. நான் வந்து புதுக்கோட்டையில உங்க மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு பல காலத்துல மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும், காவிரி வைகை குண்டாரா இருக்கட்டும், எந்த துணைக்கோள் நகரமா இருக்கட்டும், எல்லா வளர்ச்சி திட்டங்களுக்கும் துணை நிற்கிறேன். என் மேல எப்போதுமே மக்களும் பிரியமா இருப்பாங்க, கட்சி நிர்வாகிகளும் பிரியமா இருப்பாங்க. இவ்வளவுதான். நீங்க பரபரப்பா நீங்க கேட்கிற அளவுக்கு தயவு செய்து செய்திகள் எதுவும் இல்லை. அன்புக்குரிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பரபரப்பாக கூறப்படும் அளவிற்கு தன்னிடம் செய்தி எதுவும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்தியில் பார்க்கலாம். இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் 34